ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட் டிசம்பரில் நடந்த கிறிஸ்மஸ் ஈவெண்ட் தான். நியூசிலாண்டில் ரொம்ப கோலாகலமாக நடக்கிற ஒரே ஃபெஸ்டிவல் கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் இங்கே நிறையா ஈவெண்ட் நடக்கும். அப்படி நடந்த ஒரு பெரிய ஈவெண்ட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த ஈவெண்ட் வருஷம் நடக்கும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட்டுக்கு வரேன். நான் ஏதோ கொஞ்சம் கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒட்டுமொத்த கிரைஸ்ட் சர்ச்சுமே இங்கே தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம், நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம். ஈவெண்ட் 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. ஷார்ப்பா 10 o'clock முடிச்சிட்டாங்க. பாட்டு டான்ஸ்னு செம வைபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு போனோம். அங்க போனா எல்லா ஃபுட் ட்ரக்குக்குமே ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டு வரைக்கும் கியூ நின்னுச்சு. ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு 1 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருந்துச்சு. எப்பதான் இந்த கியூ மூவ் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா செம கூட்டங்க. இங்க மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது குட்டீஸை. விகானா நிகேராவும் செம குறும்பு. அன்னைக்கு நினைச்ச மாதிரியே விகானா மிஸ் ஆயிட்டா. அதுக்கப்புறம் போய் லாஸ்ட் கிட்ஸில் தான் உட்காந்துட்டு இருந்தா. சரி அங்கதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்த்தேன். ஸோ அங்கதான் இருந்தா. நான் முதல்லயே சொல்லி வச்சிருந்தேன். அதனால அவ அங்க போய் உட்காந்துட்டா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இந்த கூட்டத்தில் கண்டுபிடிக்கிறதெல்லாம். இந்த ஈவெண்ட்டோட ஹைலைட்டே என்னன்னா பட்டாசு தாங்க. இங்க வர மக்களே பட்டாசை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈவெண்ட்டுக்கே வராங்க. அது கடைசியில தான் பட்டாசு வெடிச்சாங்க. அது ஒரு 3 minutes பட்டாசு வெடிச்சது. செம்மையா இருந்துச்சுங்க அது. ஸோ அதனால நீங்க மிஸ் பண்ணாம கடைசி எண்டு வரைக்கும் அந்த கிராக்கர்ஸ் பாருங்க. சூப்பரா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா எண்டிங் தான் செம கலர்ஃபுல்லா இருக்கும்.
என்னங்க பட்டாசு பார்த்தீங்களா? கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வாவ் ஃபீலிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸில் நடந்த ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். நியூசிலாந்து பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.